தசேஹுன் நீயா, ஒரு மனிதன் நீயத்தை சரிப்படுத்தி கொள்ளல் என்பது ஒரு முக்கியமான ஒரு அமல். தான் செய்யக்கூடிய விஷயங்களில் வெளிப்படையாக நாம் இப்போ பெரிய ஒரு கவனம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படி என்றால், இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கேட்ட உரையிலே நிறைய அமல்கள் நமக்கு என்ன செய்தன, சொல்லப்பட்டன. இதே போல் நம்ம நிறைய அமல்கள், நிறைய விஷயங்களை நம்ம ஞாபகம் வைத்து கொண்டிருப்போம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த தஸ்ஹீஹுன் நீயா என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை சரிப்படுத்தி கொள்ளல், எமது அல்லாவுக்கும் எமக்கும் இடையிலான அந்த எண்ணக்கருவை சரிப்படுத்தி கொள்ளல் என்பதில் பெரும்பாலானவர்கள், அதுக்கு ஒரு மாதம் இல்லையே, அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன ஒரு மாதம் இல்லை. எல்லாம் அமல்கள் எண்ணங்களை சரிப்படுத்தி கொள்றதுக்கு மனிதனுடைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் என்ன செய்கின்றன, காரணமாக இருக்கின்றன. ஒரு அறிஞர் சொல்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய நோன்புகளாலும் நிறைய தொழுகைகளாலும் நிறைய தர்மங்களாலும் அல்ல இந்த சமுதாயத்திலே மேலோங்கினார். அவரை விட நிறைய தொழுத மக்களை வரலாற்றில் நீங்கள் இமாம்களுடைய வரலாற்றில் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். அவரை விட நிறைய தர்மங்கள் செய்தவரையெல்லாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட எண்ணிக்கையில், கணக்கில் நிறைய தர்மம் செய்தவர்களை பார்க்கலாம். தொழுகை கடமையாக்கப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 20-30 வருடம் என்ன செய்திருப்பார்கள், தொழுதிருப்பார்கள். 5 வயதிலிருந்தே தொழுகைக்கு பழக்கப்பட்ட மக்களாகத்தான் நம்மள் அதிகமான பேர் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இப்போ அமல்கள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா மக்களை விட்டு அதனால் அவர் சிறப்பு பெறவில்லை. லிஷைஇன் வகர ஃபீ கல்பிஹி, அவரது உள்ளத்திலே பதிந்து விட்டு போன, ஆழமாக பதிர்ந்திருக்கக்கூடிய ஒன்றின் காரணமாகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மக்கள் எல்லோரை விட என்ன செய்தார், மேலோங்கினார் என்று அவர் சொல்கிறார். முக்கியமான ஒரு வார்த்தை. அவருடைய உள்ளத்தில் இந்த இஸ்லாத்தை பற்றி உள்ள பார்வை, இந்த ஈமானை பற்றி உள்ள பார்வை, முழு உலகத்தையுமே அவருக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தாலும் கூட, முழு உலகமும் கையில் கிடைத்தாலும் கூட, இஸ்லாத்திலிருந்து ஒரு சாணியேனும் சறுக்காத, இஸ்லாத்தை விட்டு கொடுக்காத அந்த மனோபாவம், ஆட்சியில் அவர் அமர்த்தப்பட்டாலும் சரி, அவர் எப்படி சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கிற நேரத்தில் அந்த இஸ்லாத்துடைய விஷயங்களில் எப்படி அவர் அதாவது கரெக்டாக இருந்தாரோ அதே நிலையில் அவருடைய உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கின்ற பொழுதும் அதே நிலையில் இருந்தது. அந்த மாற்றங்கள் எதுவுமே என்ன, அவரது குண இயல்புகள் நளினமான ஒரு குண இயல்பாக இருந்தும், மென்மையான ஒரு குண இயல்பாக இருந்தும், ஆட்சிக்கு வந்த பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்க முடியாத முடிவுகளை எல்லாம் என்ன செஞ்சார், அவர் எடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்க வைத்தது அவருடைய இயல்புகள் அல்ல, மார்க்கம். சிலருடைய இயல்பின் காரணமாக சில அமல்களை செய்வோம், விட்டு கொடுப்போம், பணிந்து நடந்து கொள்வோம், எல்லாமே நம்ம என்ன செய்வோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கக்கூடிய திராணி அவர்கிட்ட இருக்காது, அவர்கிட்ட ஒரு உறுதியான ஒரு தன்மை இருக்காது. அதன் காரணமாக விட்டு கொடுக்கக்கூடியவர்களும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அவர்கள் எதிர்க்கக்கூடிய திராணி இல்லாமல் தான் பணிவாக இருக்கிறார்கள், விட்டு கொடுக்கிறார்கள். நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொன்னால், மற்ற மதத்துடைய கொள்கைகளோடு அவர் நடந்து கொள்கின்ற நேரத்தில் என்ன செய்யலாம், பார்த்துடலாம், அங்கேயும் விட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அந்த இயல்புடைய தன்மை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பின் காரணமாக அப்படி நடக்கலை. அவருடைய இயல்பு நளினம், விட்டு கொடுத்தல், மன்னித்தல். ஆனால் உறுதியாக இருக்க வேண்டிய இடம் உண்டு வந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் எடுக்க முடியாத முடிவுகளை கூட என்ன செய்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை அனுப்புகிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகள் சார்பாக போய் என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் இப்னு கத்தாப் கேட்ட கேள்வி என்ன, ஹபில்த இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே என்ன புத்தி போய் விட்டதா, இஸ்தஅமலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தஅமுருனி அன் அன்ஸிஅஹு, அவரை நியமித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் என்னை நீக்குமாறு சொல்கிறீர்களே அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அந்த உறுதிக்கு முன்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன, எந்த வார்த்தையும் சொல்ல முடியாத நிலையில் இருந்தது. அதே போல முர்த்ததுகளுக்கு எதிரான யுத்தம், ஜக்காத்துடைய எதிர்ப்பு யுத்தம் என்று எல்லா விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பின்னால் வந்த எத்தனை ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடன்பட்டவர்கள் தான். ஏன்னா இஸ்லாத்துடைய அந்த அத்திவாரத்தை எல்லாம் தகர்க்கக்கூடிய போராட்டங்கள் வந்த நேரத்தில் அதை நிலைநிறுத்திட்டு போவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபர் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எங்கட பார்வையில் நம்ம யாரை தேர்ந்தெடுப்போம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வோம், தேர்ந்தெடுப்போம். அந்த விஷயம் அதை ஒரு இமாம் அழகாக சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய தொழுகைகளாலோ நிறைய தர்மங்களாலோ, எண்ணிக்கையில் இஹ்லாஸில் அதிகம், அவர்கிட்ட இருந்ததில் கொடுத்தது எல்லாம், அவருக்கு கிடைச்ச நேரத்தில் தொழுதது அதிகம், அது வேறு. கணக்குன்னு எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அவருடைய அதிகம் அல்ல, மற்றவர்களோடு ஒப்பிடுகிற நேரத்தில்
ஒரு இரவில் ஒரு குர்ஆனை முடித்த இமாம்களுடைய வரலாறு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யலை, முடித்தது இல்லை. இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் எப்படி அவர் சிறப்பு பெற்றார்? லிஷைஇன் வகர ஃபீ கல்பிஹி, அவரது உள்ளத்திலே இந்த மார்க்கம் சம்பந்தமாக ஏற்படுத்தப்பட்ட பதிவு. இப்போ நம்ம எல்லாரும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், சோதனைகளை சந்திக்காமல் நம்ம மார்க்கத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எல்லாரும் நினைப்போம். சோதனையை சந்திக்கிற நேரத்தில் உள்ள அந்த ஆட்டம் இருக்கிறது, இந்த உலகம் நம்மளுக்கு திறந்து தரப்படுகிற நேரத்தில் உள்ள அந்த ஆட்டம் இருக்கிறது, ஆட்சி தரப்படுகிற நேரத்தில், நமக்கு ஒரு ஊரில் ஒரு நிர்வாக விஷயம் தரப்படுகிற நேரத்தில், தலைமைகள் சந்தித்துக் கொள்கிற நேரத்தில், பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில், நமது உள்ளத்திலே இந்த மார்க்கத்தோடு கம்பேர் பண்ணுற நேரத்தில் ஒரு ஆட்டம் ஏற்படுகிறது. இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் சொல்லுகிறார்கள், ருப்ப அமலின் கதீரின் துகல்லிலுஹுன் நிய்யா. எத்தனையோ அதிகமான அமல்கள் இருக்கிறது, நிறைய அமல்கள் செஞ்சிருப்போம், நீயத்தை அதை சின்னதாக்கிடும், நீயத்தை அதை என்ன செய்து விடும், சிறியதாக வைக்கிவிடும். ருப்ப அமலின் சகீரின், எத்தனையோ சிறிய அமல்கள் துகஸ்ஸிருஹுன் நிய்யா, அவைகளை எண்ணம் நீயத்து பெரிதாக்கிவிடும் என்று சொல்கிறாங்க. அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி செய்கிற அமல் சின்னது, ஆனால் எண்ணம் அல்லாஹ்வின் பக்கம் அவர் போகக்கூடிய அந்த தாராள தன்மை இஹ்லாஸ் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக என்ன செஞ்சிடுமெண்டா, அந்த சிறிய அமலை என்ன செய்துவிடும், மிகப்பெரிய இடத்துக்கு அது கொண்டு போய் விட்டுவிடும். எத்தனையோ பெரிய அமல்களாக இருக்கும், ஆனால் அந்த எண்ணத்தின் காரணமாக, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்ற முறைமையின் காரணமாக அந்த அமல் அப்படியே என்ன செஞ்சிடும், மிகவும் குறைந்து விடும். ஒரே சஃபில் எத்தனையோ பேர் தொழுவார்கள், சலஃபு அறிஞர்களுடைய ஒரு வார்த்தை, ஒரே சஃபில் எத்தனையோ பேர் தொழுவார்கள், ஆனால் அந்த தொழுகையில் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன செய்யும், அந்த கபூலில் என்ன செய்யும், இருக்கும் நீயத். எனவே நாங்கள் கணக்கை பார்ப்போம், எண்ணிக்கையை பார்ப்போம், அல்லாஹு தாலா எண்ணத்தை என்ன செய்வான், பார்ப்பான். இந்த அமல் எதற்காக செய்யப்படுகிறது? அப்போ எங்களுடைய இந்த விஷயத்தில் நாம் எவ்வளவுக்கு இந்த எண்ணத்தை கவனம் எடுக்கிறோம் தெரியுமா? நீயத்து விஷயத்தில் கொஞ்சமாக தான் கவனம் எடுக்கிறோம். அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா அப்படின்ற அளவில் மட்டும்தான் கவனம் எடுக்கிறோம். ஆனால் எண்ணத்தாலே பல கோடி நம்ம என்ன செய்யலாம், அமல்களை சம்பாதிக்க முடியும் என்பதில் நம்ம கவனம் செலுத்துவது ஒரே அமலாக இருக்கும். பலவிதமான அமல்களை தேடுவோம், இந்த அமல் கிடைக்குமா, அந்த அமல் கிடைக்குமா, நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ நமக்கு மறந்து போன சுண்ணாக்கள் நமக்கு கிடைச்ச அளவுக்கு சஹாபாக்களுக்கும் தெரியுமோ தெரியாது, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய இல்மில் இருந்திருக்காது. எல்லாம் பரந்த இல்மாக இருந்தாலும் தனிநபருக்கு இருந்திருக்காது. நம்ம என்ன செஞ்சிடோம்னா, 1000 சுண்ணத்துக்கள் ஒரு புக்கை கண்டா என்ன செஞ்சிடுறது, எடுத்து படிப்போம். 1000 சுண்ணத்து என்ன அப்படின்னு படிப்பதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது, ஒரு அளவு வாசிப்பதில் அந்த எண்ணிக்கையை பார்த்து ஆர்வம் இருக்கிறது, நல்ல விஷயம். ஆனால் அது எண்ணத்தால் அழகுபடுத்தி அதிகரிக்கக்கூடிய எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இந்த வசனத்தை பாருங்கள், அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர் பெரிய ஒரு கனி, மிகப்பெரிய வசதி படைத்த மிகப்பெரிய ஒரு ஆலிம், அறிஞர், மிகப்பெரிய ஒரு முஜாஹித், மிகப்பெரிய ஒரு அதாவது போராட்ட வீரர், இல்முக்கும் இல்மை பரப்பக்கூடியவர்களுக்கும் பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்த நபர்களில் ஒருவர் இமாம் அப்துல்லா முபாரக். அவர் சொல்கிறாரு, பாருங்கள், அல்லாஹ் அவருக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்திருக்கிறான். வசதி படைத்தவராகவும் பெரிய ஒரு ஆலிமாகவும் ஒரு முஜாஹிதாகவும் இருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்கிறார், ருப்ப அமலின் சகீரின் துகஸ்ஸிருஹுன் நிய்யா. எத்தனையோ சின்ன அமல்கள் எண்ணம் என்ன செஞ்சிடும், அதை கொண்டு போய் அதிகமான இடத்துல, ஒரு பெரியோரு இடத்துல என்ன செய்து விடும், வைத்து விடும் என்ன செய்கிறார்கள் சொல்கிறாங்க. அபு ஹாசிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அதாவது எந்த தஸ்ஹீஹில் தமாயிர், உள்ளத்துடைய அந்த குறைகளை எல்லாம், அந்த எண்ணங்களை எல்லாம் நாம் சரிப்படுத்த முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த இடத்தில் தான் துஃபருல் கபாயிர், பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றார். பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற இடமே என்ன என்றால், எண்ணங்களை நாங்கள் சரிப்படுத்த ஆரம்பிக்கிற நேரம்தான் பெரும்பாவத்துக்கான மன்னிப்பு வர ஆரம்பிக்கிறது என்று இமாம் அபு ஹாசிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அதனால தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களது மிகப்பெரிய கவனம் அமல் செய்வதில் இருப்பதை விட அமல் கபூலாகியதா என்பதில் இருக்க வேண்டும். உங்களோட மிகப்பெரிய கவனம் எதில் இருக்கணும், அமல் செய்வதில் இல்லை, அந்த அமல் செய்வதில் இருப்பதை விட கபூலாகியதில் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியை கட்டி முடித்து விட்டு, கட்டினது என்ன பள்ளி, உலகத்திலேயே என்ன மிகச்சிறப்பான பள்ளி, கட்டி முடித்துட்டு என்ன துவா கேட்டாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. துஆவை செய்துவிட்டு, ஒரு அமலை செய்துவிட்டு தகப்பல் மின்னா என்று சொல்கின்ற பழக்கம் நபிமார்களுடைய பழக்கம். அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்கிறது. அப்படின்னா நம்ம அவங்க எண்ணத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, இஹ்லாஸாக நம்ம செஞ்சோம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செஞ்சோம்,
அதோடு நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை முடித்து விடுகிறோம். இது கபூலாகியதா இல்லையா என்ற கவலை இருக்கிறது, கபூலாக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்ற கவலை. அதைத்தான் குர்ஆனுடைய தஃசீராக சொல்வார்கள், முஷ்ஃபிகூன், அவர்கள் அஞ்சியவர்களாக இருப்பார்கள், பயந்தவர்களாக இருப்பார்கள். என்ன இஷ்ஃபாக் அப்படின்னு சொன்னால் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா. ஏனென்றால் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா சொல்கிறார்கள், அதாவது ஒரு அடியானுக்கு மிகவும் கவலை தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, பாவம் எழுதப்பட்டது கன்ஃபார்ம். பாவம் என்ன, நான் செய்த பாவம் எழுதப்பட்டது நிச்சயம். நான் செய்த அமல் அங்கீகரிக்கப்பட்டதாண்டு நிச்சயம் இல்லை. நான் செய்த அமல் அங்கீகரிக்கப்பட்டதா என்ற நிச்சயம் இல்லை. ஆனால் நான் செய்த பாவம் நிச்சயமாக என்ன செய்தது, எழுதப்பட்டது. இந்த கவலை தான் ஒரு மூமினுடைய பெரிய ஒரு கவலை. இதிலையும் நம்ம செய்த அமலில் நம்ம புறம் பேசுகிற நேரத்தில் யாருக்கு ஒருவருக்கு வழங்கப்படுகிறதோ அந்த அமல், எந்த அமல் வழங்கப்படும், 100 அமல் செஞ்சுருந்தோம்டா அல்லாட்ட 20 கபூலாகிச்சுன்னு சொன்னால் அந்த 20லிருந்து தான் என்ன செய்யும், எடுத்து கொடுக்கப்படும். நம்ம வந்து ஒரு 30 ரமலான் தொழுதிருக்கிறோம், 30 ரமலான்லையும் தொழுது ஒரு 10 ரமலான் தான் கபூலாகி இருந்தால் நம்மளோட கணக்கில் 30 ரமலான், அல்லாவுடைய கணக்கில் அது ஒரு 10 ரமலான். புறம் பேசியவருக்கு எடுத்து கொடுக்கப்படும் எதிலிருந்து, இந்த 10லிருந்து தான் என்ன செய்யப்படும், எடுத்து கொடுக்கப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இருந்தால் அதை தான் இமாம் அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், யாரையாவது பற்றி நான் புறம் பேசுவதாக இருந்தால் என் பெற்றோர்களை பற்றி நான் என்ன செய்திருப்பேன், புறம் பேசியிருப்பேன். எனது அமல்களுக்கு அவர்கள் தான் மிகவும் தகுதியானவர்கள், எனது அமல்களுக்கு அவர்கள் தான் மிகவும் தகுதியான. நான் ஒரு அமலை செஞ்சு இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன்னா யாருக்கு கொடுக்கணும், என் தாய் தந்தைக்கு என்ன செய்யணும், நான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரி, இதெல்லாம் எதை காட்டுகிறது தெரியுமா, தஸ்ஹீஹுன் நிய்யா, எண்ணத்தால் நாம் எப்படி இருக்கிறோம். ஒரு அமலை செய்கிற நேரத்தில் உள்ளத்தில் ஷைத்தானுக்கு 2 விதமான லாபம். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் தல்பீஸ் இப்லீஸில் சொல்கிறாரு, 2 விதமான லாபம். ஒன்றில் உங்களை அமல் செய்யாமல் ஆக்குறது, செஞ்சீங்கன்னா உங்களே இமாம் ஆக்குறது. அப்படின்னு என்ன, நீங்கள் வந்து ஒரு அமல் செய்யலைன்னு வைங்க, அமல் செய்யாததுக்கான நியாயங்களை உங்களுக்கு ஷைத்தான் சொல்லிக்கொண்டே இருப்பான். செஞ்சு என்ன செஞ்சவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, செய்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படி என்று அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் எப்படியோ போராடி அமல் செய்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நிறைய அமலை நல்லா கூட்டி விட்டு எண்ணத்தை ஹராபாக்கிறது. எண்ணத்தை ஹராபாக்கிறேன்னா என்னென்னா, அவனை விட நான் தொழுகிறேன், அவனை விட நான் என்ன செய்கிறேன், நான் தர்மம் செய்கிறேன். ஒப்பிடுறதெல்லாம் யாருன்னா அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவனோட பக்கத்தில் உள்ளவரோடு தான் என்ன செய்கிற, கம்பேர் பண்ணுறது. அவர் இவரை மாதிரி ஒரு ஆளாக தான் இருப்பார். உலகத்தில எல்லாம் மேலுள்ளவனை பார்க்குறது, அமல்கள் எல்லாம் கீழுள்ளவனை பார்க்குற. இமாம் புகாரி அதபுல் முஃப்ரத்தில் பதிவு செய்கிறாரு, ஒரு ஆக்கில் சிறந்தவன் என்ன செய்வான்டா, அமல்களில் மேலுள்ளவனை பார்ப்பான், உலக விஷயத்தில் கீழுள்ளவனை பார்ப்பான். நம்ம மாறி தான் என்ன செய்வோம், பார்க்கிறோம். இந்த மாதிரியாக இல்லாமல் நம்ம ஆறுதல் படுத்தி கொள்வதெல்லாம் இந்த முறையில் தான். ஒரு இமாம் ஒரு இரவில் முழு குர்ஆனை முடித்தார் என்று சொன்ன உடனேயே நமக்கு 2-3 கேள்வி வரும். 3 நாளை குறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத வேணான்னு சொன்னாங்களே, இவர் முடிச்சு, இது ஒரு நியாயமான கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி வரும், என்னென்னா கதை தானே, சும்மா எழுதிப்பாங்க போல இருக்கின்ற, எப்படி அப்படி ஒரு வரலாறு தானே, அப்படியா அதனால் சும்மா எழுதிருப்பாங்க போல. அது எதனால் வருது அப்படின்னு சொன்னால், நாம் எமது முகத்தை தான் மற்றவர்கள் எல்லாரிலையும் பார்ப்போம், எமது முகத்தை தான் என்ன செய்வோம், மற்றவங்க எல்லாம். நான் ஒரு ஜுஸுக்கே இந்த பாடுபடுறேன், இமாம் 10 ஜுஸு ஓதிருக்கின்ற ஒரு வகையில் ஏற்றுக்கிட்டு போகலாம், அவர் முழு குர்ஆனை ஓதுறன்றது என்ன சாத்தியம் இல்லை. ஆனால் இது வெளிப்படையாக கேட்டால் குஃப்ருன்னு சொல்லிடுவாங்கன்னு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே போய் கண்டிக்கிறது. இதே என்ன காட்டு தெரியுமா, எங்களை எண்ணங்களில் நம்ம எண்ணத்தால் கிளியர் இல்லை, நாங்கள் சரியான விஷயத்தில் இல்லைன்னு அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாளைக்கு 2 முறை குர்ஆன் முடித்தவர்கள்ன்ற வரலாறு என்ன செய்யுது இருக்குது. ஒன்றுக்கு தான் நமக்கு இந்த கேள்வி, ஒன்றுக்கு தான் இந்த கேள்வி. அந்த அறிஞர்கள் அந்த ஹதீதை குர்ஆனை விளங்குவதற்காக தஃப்சீருக்காக ஓதுகின்றவருக்குரிய ஹதீஸாக அவங்க என்ன செஞ்சுக்கலாம், விளங்கி இருக்கலாம். ஏனென்றால் ஹதீஸில் என்ன வருது, 3 நாளைக்கு குறைவாக ஓதியவர் குர்ஆனை என்ன செய்ய மாட்டார், விளங்கி கொள்ள மாட்டார். விளங்குவதற்காக தஃப்சீருக்காக ஓதுவதாக இருந்தால், அறிவோட விளக்கத்தோடு ஓதனமாக இருந்தால் 3 நாளை குறை என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது என்று அவர்கள் புரிந்திருக்கலாம். அல்லது இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலாங்க தடை என்று சொல்லவில்லை, சிறப்பு என்றதை என்ன சொல்லி காட்டுவதற்கு சொல்லிக்கலாம். அல்லது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் போன்று உலக வாழ்க்கையை புறக்கணித்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஓதுறது என்ன தடை என்று புரிந்திருக்க, ஏதோ ஒரு தவறான விளக்கம் அவங்க இருந்திருக்கலாம். அது தவறான விளக்கம் தான், தவறான விளக்கம் என்ன செஞ்சிருக்கலாம், அது இருந்திருக்கலாம். அவங்களோட இஜ்திஹாத் அடிப்படையில் அது சரியாக என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அப்படி நம்ம நினைக்காம நமக்கு முதலாவது என்ன வருதுன்னா, இமாமும் நானும் அப்படி ஒரு தலைப்பெடுக்கலாம், இமாமும் நாங்களும் அப்படின்னு தலைப்பெடுத்தா, இமாம்கள் வந்து அப்படி ஓதுறிக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குமா நம்ம சந்தேகத்தோடு பார்ப்பதற்கு காரணம் வரலாற்றில் அது சாத்தியமா இல்லையான்றது அல்ல. நமக்குள்ள பிரச்சனை வந்து என்னண்டா, நான் அந்த இடத்துக்கு நினைச்சாலும் என்ன
அடைய முடியாத இடத்துல இருக்கிறேனே என்றால எல்லாரையும் கெட்டவனாக்கிறது. நமக்கு முடியாதா, எல்லாரும் கெட்டவன், சரியா என்ற இடத்துக்கு வந்து ஆறுதல். ஒரு கெட்டவனுக்கு பெரிய ஆறுதல் என்ன? இன்னொரு கெட்டவனை காண்றது தான். ஒரு அமல் செய்யாதவருக்கு பெரிய ஆறுதல் என்ன? நல்லவன் அமல் செய்யாமல் இருக்கிறது. நாங்கள் ஆறுதல்கள் தான் தேடுகிறோமே தவிர மாறுதல் யாராவது தேடுறோமா? பெரும்பாலும் மாறுதல் தேடுறது என்னது? குறைவு. ஆறுதலாக நான் செய்யாததுக்கு என்னென்ன காரணங்கள் வேண்டும்? தஸ்ஹீஹுன் நிய்யா. தொழுகிற நேரத்தில் கூட இப்போ இந்த ரமலான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ரமலானுடைய ஆரம்பத்திலும் எங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? போன ரமலானை நாசமாக்கிட்டோம், இந்த ரமலானை சிறப்பான முறையில் என்ன செய்யணும். இந்த ரமலான் முடிவில் என்ன நினைக்க போகிறோம் இப்போ எல்லாருக்கும் தெரியும் தானே? என்ன, இந்த ரமலானும் போச்சு, இன்ஷா அல்லாஹ் 2025 ரமலானை நம்ம என்ன செய்வோம்? சரிப்படுத்துவோம். இது நம்ம நினைப்போம், இப்போ நினைக்கிறோம், இப்போ என்ன முடியும் அப்படின்னா எங்களுடைய எண்ணத்தில் ஒரு பெரிய ஒரு பலகீனம் ஒன்று என்ன செய்கிறது? எங்கேயோ இருந்து கொண்டிருக்கிறது. அதை உட்கார்ந்து சிந்திப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. நேரம் இருக்கு, ஆனால் அந்த நேரத்தை வேறு வேறு விஷயங்கள் என்ன செய்கின்றன? பாழாக்கி கொண்டிருப்பதுதான் மிக முக்கியமான காரணம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது அம்சம், இந்த ரமலானையோ அல்லது சிறப்பான மாதங்களையோ சிறப்பான அமல்களையோ நீங்கள் அடைகிற நேரத்தில் அந்த அமலை விட அதிகமாக தஸ்ஹீஹுன் நிய்யா, நீயத்தை சரிப்படுத்திட்டோமா என்பதை யோசிங்க. நீயத்தை சரிப்படுத்தி விட்டோம் என்றால் அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா, நம்ம அதில் முகஸ்துதி இருக்கிறதா, நம்ம அந்த அமலை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறோம், அந்த அமலில் எங்களுக்கு கூடுதலான கவனம் எதிலே இருக்கிறது என்பதுதான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூக கட்டமைப்பாகவே உருவாக்க நினைத்தார்கள்.